find Fourier transform. Question என்ன சொல்றாங்க? f of x equal to a minus modulus of x. X is less than a and 0 x greater than a greater than 0. சரியாம்மா? ஓகே சார். சரி, இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்மளோட ஒர்க்கு. சரிங்களா? இப்போ மாடலஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த மாடலஸ் ஆஃப் எக்ஸ்க்கு நம்ம என்ன வேல்யூஸ் சப்மிட் பண்ணிட்டு நம்ம அடுத்து மூவ் பண்ண போகிறோம் பார்ப்போம். சரிங்களா? அப்போ இதில் லிமிட் என்ன சப்மிட் பண்ணலாம், என்ன வரும்டா கண்ணு? இப்போ இது மாடலஸ் ஆஃப் எக்ஸ், மாடலஸ் ஆஃப் எக்ஸ் இது மாடலஸ் ஆஃப். சரிங்க கண்ணு. அப்போ லிமிட் என்னவா சப்மிட் ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். மாடலஸ் ஆஃப் எக்ஸ்க்கு அப்போ சேம் ஐடியா தான். நம்மள என்ன ஆகும்? மைனஸ் ஏ டு ஏ இதனோட லிமிட் பார்த்தீங்களா? மைனஸ் ஏ டு ஏ இதனோட லிமிட்டு. அப்போ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன ஆகும்? எஃப் ஆஃப் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் equal to 1 by root 2 pi f of x value. f of x value என்னன்னா minus a to a minus modulus of x, a minus modulus of x into e power x, e power isx into dx. கரெக்டா? any doubt இருக்குதாமா? a minus modulus of x, modulus of x. ஓகே சார். சரி, இப்போ modulus of x வந்து ஈவன் ஃபங்க்ஷனா ஆட் ஃபங்க்ஷனா? modulus of சார் modulus of x, modulus of x வந்து ஈவன் ஃபங்க்ஷனா ஆட் ஃபங்க்ஷனா? ஆட் ஃபங்க்ஷன். மாடலஸ் ஆஃப் எக்ஸ்டா ஈவன் ஃபங்க்ஷனா இல்ல ஆட் ஃபங்க்ஷனா? ஆட் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷன். நீங்க சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துறேன். மாடலஸ் ஆஃப் எக்ஸோட டெஃபினிஷன் என்னடா இருக்குன்னு? x x greater than 0 minus x when x is lesser than 0. சரிங்களா? அதனோட மீனிங் என்ன? இதோட மீனிங் என்னன்னா x வந்து பாசிட்டிவ் போட்டாலும் பாசிட்டிவ் தான், x வந்து நெகட்டிவ் வேல்யூ போட்டாலும் நெகட்டிவ் பாசிட்டிவ் தான், நெகட்டிவ் கிடையாது. கரெக்ட்டுங்களா? சார். இப்போ அதோட மீனிங் என்ன? நம்மளோட ஆட் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷனோட கான்செப்ட் என்ன? எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் போடும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். கரெக்டுங்களா? அதான் ஆட் ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் இது, ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் மைனஸ் கிடைக்கும். கரெக்டாமா? அப்போ எக்ஸுக்கு வந்து மைனஸ் வேல்யூ போட்டால் என்ன கிடைக்குது? ப்ளஸ்ஸாக வருது. அப்போ எக்ஸ் வந்து இங்கே மைனஸ் போட்டால் என்ன கிடைக்கும்? ப்ளஸ் எக்ஸ் வரும். கரெக்டுங்களா? சார். அப்போ ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் இப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எழுதலாம் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் எழுதலாம். தட் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ், தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். கரெக்ட்டுங்களா? இத டெஃபினிஷன், இந்த டெஃபினிஷன் அப்ளை பண்ணி. அப்போ எஃப் வந்து ஆடா ஈவனா இப்போ சொல்லுங்க? ஈவன் ஃபங்க்ஷன்ஸ். ஈவன் ஃபங்க்ஷன். ஏன்னா எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்தால் தான் ஆட் ஃபங்க்ஷன். கரெக்ட்டுங்களா? ஆமாம் சார். அப்போ இது வந்து ப்ளஸ் வருது. அப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து ஈவன் ஃபங்க்ஷன். கரெக்ட்டுங்களா? அப்போ இந்த ஏங்கிறது என்ன சொன்னேன்? கான்ஸ்டன்ட் டைம். ஆல்ரெடி நான் நோட்டில் கொடுத்துருப்பேன். கான்ஸ்டன்ட் டைம்ங்கிறது என்ன சொல்லிக்கிறேன்? ஈவன் ஃபங்க்ஷன். கரெக்ட்டுங்களா? கான்ஸ்டன்ட் டைம் இஸ் ஆல்சோ ஈவன் ஃபங்க்ஷன். கரெக்ட்டுங்களா? அப்போ ஒரு கான்ஸ்டன்ட் டைம் ஈவன் ஃபங்க்ஷன் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஈவன் ஃபங்க்ஷன். ஓவராலா என்ன ஆகும்? ஈவன் மைனஸ் ஈவன், ஈவன் பிளஸ் ஈவன் கிடைச்சாலும் நமக்கு என்ன கிடைக்குது? ஈவன் ஃபங்க்ஷன் தான் கிடைக்கும். சரியாமா? ஓகே சார். அப்போ இது ஓவராலா என்ன ஆயிடுச்சு? ஈவன் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு. கரெக்ட்டுங்களா? இது ஓவராலா என்ன ஆயிடுச்சு? ஈவன் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு. கரெக்டாமா? அப்போ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இது ஈவன், இது ஆட். கரெக்டாமா? ஈவன் ஃபங்க்ஷன் இன்டு ஆட் ஃபங்க்ஷன். கரெக்டாமா? ஓகே சார். அப்போ என்னாச்சு? ஈவன் இன்டு ஈவன் ஈவன், ஈவன் இன்டு ஆட் ஆட். அதனால வந்து இந்த டேபிள் வந்து 0 ஆயிடும். சூப்பர், வெரி குட். அப்போ நம்ம லிமிட் எப்படி இன்டர்சேஞ்ச் ஆகுது மட்டும் பார்த்தலாமா? அப்போ என்னாச்சு? ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் தட் இஸ் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை ரூட் 2 பை இன்டெக்ரல் 0 டு ஏ. மைனஸ் ஏ இருக்குது, அந்த 2 எழுதிட்டோம், அதுக்கு 0 டு ஏ. அப்போ என்னாச்சு? மைனஸ் ஏ டு இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ங்கிறது வந்து நீ நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கல. கரெக்டுங்களா? 0 டு ஏனால டைரக்டா எக்ஸ்ன்னு எழுதலாம். கரெக்டுங்களா? ஏன்னா இங்கே 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 0லேருந்து பாசிட்டிவ் வேல்யூ தான் மூவ் ஆகுது. அப்போ எகைன் பாசிட்டிவ் வேல்யூனா இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் என்ன ரீப்ளேஸ் ஆயிடுச்சு? மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் எக்ஸ் ஆன் த இன்டர்வல் 0, ஏ. ஏன்னா இது ரெண்டுமே பாசிட்டிவ் தான். அப்போ நெகட்டிவ் வேல்யூ தேவைப்படல. அதனால இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ்ன்னு நாம் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரியாமா? இந்த ஸ்டெப் புரியுதா இல்லை டவுட் இருக்குதாம்மா?
இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க? ஒண்ணுமா, இப்ப மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் எப்ப எதனால டிஃபைன் ஆகுது? நெகட்டிவ் வேல்யூ வரும்போது. கரெக்ட்டா புரியுதுங்களா? மைனஸ் ஆமா ஏ சார். டூ 0ன்னு வரும்போது இங்க மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வரலாம். சரிங்களா? ஏன்னா நெகட்டிவ் வேல்யூ வரும்போது. பட் நம்மளோட இன்டெக்ரல் என்ன ஆகுது? 0 டு ஏன்னு வருது. அப்ப 0 டு ஏன்னா இங்க பாசிட்டிவ் வேல்யூ தான். அப்ப பாசிட்டிவ் வேல்யூனால அந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் என்ன கிடைக்குது? பாசிட்டிவ் எழுதுன போது நெகட்டிவ் எழுதுது இல்ல. ஏன்னா நெகட்டிவ் தான் இந்த இதுல போயிரும்ல. ஆ ஆமா சார். நெகட்டிவ் தான் இந்த இதுல போயிருது. ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ. அதனால தான் வந்து இந்த ஏ மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலா நம்ம வந்து எக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். சரிங்களாம்மா? ஓகே சார். சரி மீதி இருக்குது யாரு? மீதி இருக்கிறது காஸ் எஸ்எக்ஸ். மீதி இருக்குது யாரு? காஸ் எஸ்எக்ஸ். காஸ் எஸ். அப்ப என்னாச்சு? காஸ் எஸ்எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். சரியாம்மா? அப்ப இது இன்டெகிரல் பண்ணணும். again சேம் ஐடியா. என்ன ஐடியா? இவன் வந்து u, இவன் வந்து v into dx. சரியாம்மா? அப்ப இந்த 2v இதுவும் கட் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்குது? ரூட் 2 டிவைட் பை 5. ஃபார்முலா எழுதிங்க ஃபர்ஸ்ட். u v1 minus u dash v2 plus u double dash v3. சரியாம்மா? ஓகே சார். இப்ப a u ஓட வேல்யூன்னு இவன். அப்ப சொல்லுங்க பார்க்கலாம் யூ என்ன? ஸோ ஏ மைனஸ் எக்ஸ் இன்டூ ம் சைன் ம் எஸ்எக்ஸ் பை எஸ் ம் மைனஸ் ம் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் சார். சூப்பர் ப்ளஸ் மைனஸ் 1 ம் ம் ப்ளஸ் மைனஸ் காஸ் ஆ எஸ் எக்ஸ் எஸ்எக்ஸ் பை எஸ் ஸ்கொயர். ஆ இது ஜீரோ ஆயிடும் ஏன்னா அது இதனோட கான்ஸ்டன்டோட செகண்ட் டெரிவேட்டிவ் இது ஜீரோ இது ஜீரோ அது ஜீரோ ஆயிடும் ஆகிடும் சார். ஸோ ஆமாம், ஒன்னோட இது ஸோ ஜீரோ ஆகிடும். ஸோ அந்த டேர்ம் ஜீரோ ஆகிடும். ஜீரோ ஆயிடும் அப்போ லிமிட் என்ன ஜீரோ டு ஏவா லிமிட் ஜீரோ டு ஏ அப்போ அப்ளை பண்ணுங்க லிமிட் ஜீரோ டு ஏன்னா ஜீரோ டு ஏ அப்ளை பண்ணுங்க ஜீரோ டு ஏ சரியாம்மா ஜீரோ டு ஓகே சார். சொல்கிறேன் ஸோ என்னாச்சு ஃபர்ஸ்ட்ல அப்ளை பண்ணும்போது ஏ மைனஸ் ஏங்கும் போது அது ஜீரோ ஆகிடும் சார். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் ஜீரோ ஆகிடும். செகண்ட் டைம் ஜீரோ சைன் ஆயிடும் டேர்ம் ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ சைன் ஜீரோ ஜீரோ ஆயிடும் அப்போ ஓவரால் இது ஜீரோ ஆயிடும் கரெக்டுங்களா அந்த டேர்ம் ஜீரோ ஆகிடும் சார். சூப்பர் ஸோ மைனஸ் காஸ் ஏஎஸ் பை எஸ் ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஏஎஸ் பை ஏஎஸ் பை எஸ் ஸ்கொயர் மைனஸ் மறுபடியும் இப்போ வந்துட்டு ஜீரோ சார் அந்த இடத்துல. ஸோ சைன் ஜீரோ ஜீரோன்றனால மறுபடியும் சைன் டேர்ம் ஜீரோ ஆகிடும். இது ஜீரோ பண்ணிட்டு இது ரெண்டு டைம்ல இது ஜீரோ நம்மளுக்கு இந்த டைம் அது ஸோ இங்கே வந்துட்டு மைனஸ் காஸ் மைனஸ் மைனஸ் காஸ் ப்ளஸ் ஜீரோ இஸ் காஸ் ஜீரோ வந்துட்டு 1 சார். 1 பை எஸ் ஸோ 1 பை எஸ் ஸ்கொயர். சரியாம்மா அப்போ இது என்னாச்சு தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் டூ ரூட் பை 2 பை 5 எஸ் ஸ்கொயர் காமனு 1 by s square 1 minus s cos as. இல்ல ரெண்டுமே s square ரெண்டுமே ஸ்கொயர் ரெண்டுமே ஸ்கொயர் அப்போ இது என்ன பண்ணலாமா 1 மைனஸ் காஸ் ஏஎஸ் என்ன ஐடியா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா 1 minus cos as is the root of sin sir. இல்ல காஸ் 2a ஃபார்முலா காஸ் 2aக்கு ஆக்சுவலாக 3 ஃபார்முலா இருக்குது அது இன் டெர்ம்ஸ் ஆஃப் 1 மைனஸ் வந்து நான் எழுதுகிறேன் பாருங்க இந்த ஃபார்முலா படிச்சிருக்கீங்க காஸ் 2 தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா சரிங்களா அப்போ இந்த டைம் இங்கே மூவ் ஆகுது இந்த டைம் இங்கே மூவ் ஆகுது அப்போ என்ன கிடைக்குதுன்னா 2 சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா கரெக்டாமா பட் இங்கே தீட்டா இருக்கிறதுல என்ன இருக்குது ஏஎஸ் தான் இருக்குது அப்போ as இருக்கு சார். 2 தீட்டா இருக்கிறதுனால ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா அப்போ ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா என்ன ஆகுதுன்னா 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2 ஈக்குவல் Divide by 2 so 1 மைனஸ் காஸ் தீட்டா கரெக்டாமா சார். இப்போ என்ன சார் இப்போ தீட்டாக்கு மட்டும் டிவைட் பை 2 இல்ல அந்த ஹோல் டேர்ம் டிவைட் பை 2 இந்த 2ங்களா இந்த இடத்துல தீட்டாக்கு மட்டும் தான் டிவைட் பை 2 இங்கேயும் பாருங்க ஓகே சார். அதே மாதிரி இதுக்கு தீட்டா பை 2 போட்டனால தான் நமக்கு வந்து வெறும் தீட்டா கிடைக்குது கரெக்டுங்களா தீட்டா பை 2 போட்டது இங்க தீட்டா ஓகே ஓகேவா அப்போ 1 மைனஸ் காஸ் ஏஎஸ் அப்போ இந்த 2 வந்து நம்ம கீழே கொண்டு வரணும் கரெக்டுங்களா அந்த 2 இல்லை அதனால டிவைட் பை 2 போட்டுக்கலாம் சரிங்களா புரியுதாமா ஏன்னா 1 மைனஸ் காஸ் ஏஎஸ் அப்போ இங்க 2 என்ன இந்த 2 வந்து கீழே வந்துடும் அப்போ இங்க என்ன எழுதலாம் சைன் ஸ்கொயர் ஏஎஸ் டிவைட் பை 2 ஓவரால் டிவைட் பை 2 கரெக்டாமா ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க இல்ல சார் புரியுது சார். புரியுது இல்ல
ஏன்னா இந்த 2 வந்து இங்க இல்ல. இங்க பாருங்க 2 டிவைடட் பை 2ங்கிறது இல்ல. அதனால அந்த 2 வந்து நீங்க கொண்டு வந்துட்டேன். சரியாம்மா? ஓகே. அப்ப எண்ட் ஆஃப் ரிசல்ட் என்ன வருதுன்னு சொல்லுமா? எகைன் இந்த 2 என்ன ஆகும்? கட் ஆகுமா? கேன்சல் ஆகும் சார். 4 ஆயிடும் சார். ஓகே. சாரி நான் மிஸ்டேக் பண்ணிக்கணும். இங்க 2 வரும். சாரி இங்க 2 வந்துரும். ஏன்னா நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். அங்க 2 இல்லாம இங்க தான் டைரக்ட் ஃபார்முலா தான். 2 sin squared AC. ஏன்னா 1 மைனஸ் cos theta. 1 மைனஸ் காஸ் தான் சார் இருக்கு. ஓகே. தேங்க் யூ தேங்க் யூ. 1 மைனஸ் cos theta டைரக்டா 2 இங்க வந்துரும். சரிங்களா? ஓகே சார். ஸோ அப்போ என்னாச்சு? தட் இஸ் ஈக்குவல் டு 2 ரூட் ஆஃப் 2 பை பை இன்ட்டு 1 பை எஸ் ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஏஎஸ் பை 2. ஏஎஸ் பை 2. இதுதான் நம்மளுடைய இன்டெகிரல் ஃபார்முலாவோட கான்செப்ட். சரியாம்மா? ஓகே சார். இதை ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மோட வேல்யூ. சரியா? இதுக்கே ஒரு கொஸ்டின் அடிஷனல் கொஸ்டின் கேட்குறான். ஆர் ப்ரூவ் தட் இதனோட கான்செப்டே இன்டெகிரல் 0 டு இன்ஃபினிட்டி sin t divided by t whole square into dt equal to pi by 2 ப்ரூவ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ இந்த வேல்யூ. கரெக்டாமா? நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ இந்த வேல்யூ. அப்போ இதை வச்சுட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது இதை அப்படிங்கிறத நம்ம டெடியூஸ் பண்ணுமா சார்? ஆமாமா ஆமா. யூஸ் ஆர் ப்ரூவ். ஓகே. இது யூசிங் திஸ் ஒன் யூ வாண்ட் டு ப்ரூவ் தட் திஸ் ஒன். எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா யூ டேக்கிங் தி இன்வெர்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். யூ டேக்கிங் இன்வெர்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். இன்வெர்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் என்னமா வருது? f of x equal to 1 by root 2 pi இருக்குங்களா? 1 by root 2 pi integral minus infinity to infinity Fourier transform value into e power minus isx. e power minus isx into ds into என்ன ds. இதுதான் inverse Fourier transform ஓட ஃபார்முலா. கரெக்டாமா? ஆல்ரெடி கொடுத்துக்கிறேன். இதை இன்வெர்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? அப்போ இதுதான் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மோட வேல்யூ. எஃப் ஆஃப் எஸ் இதுதான் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மோட வேல்யூ. சரிங்களா? சார் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்முக்கும் இதுக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ்? ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் என்ன ஃபார்முலா வந்து? ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா இங்க எழுதுறோம் பாருங்க. எஃப் ஆஃப் எஸ். இங்க வந்து இங்க ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ், இது வந்து கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ். எஸ். வரும். அப்போ என்னாச்சு? 1 by root 2 pi integral minus infinity to infinity. இங்க என்ன கிடைக்கும்? ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் வரும். இந்த இடத்துல இருக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த இடத்துல என்ன வரும்? இங்க மைனஸ் இருக்கிறது, இங்க வந்து பிளஸ் வரும். ஓகே. e பவர் isx. இங்க வந்து ds இருக்கிறதுல இங்க dx னு வரும். சரிங்களா? ஓகே சார். இத ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா. இது வந்து ஃபோரியர் இன்வெர்ஸ் டிரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா. இன்வெர்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா. சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியாமா? என்ன டிஃபரன்ஸ் நல்லா பாருங்க. புரியுது சார். இங்க வந்து மைனஸ் சைன், இதுங்க பிளஸ் சைன், இங்க ds, இங்க d. f of s அங்க கேபிட்டல் f of s. அவ்வளவுதான். சரிங்களா? அப்ப சப்மிட் பண்ணலாமா? ஆல்ரெடி f of s ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம். இதான் f of s வேல்யூ. அப்ப ரைட் சைடு வந்து இங்க ரீப்ளேஸ் பண்ணனும். ரைட் சைடு ரீப்ளேஸ் பண்ண என்ன ஆகும் சொல்லுங்க. சரி. அப்ப என்ன ஆகும் பார்க்கலாம். அதே ஆன்சர் வராதா சார்? அதே ஆன்சர் வராது. ஏன்னா இங்க ஸ்மால் f of x இல்ல. ஸ்மால் f of x தான்மா. அப்ப ஸ்மால் f of x வேல்யூ ஆல்ரெடி நம்ம கையில இருக்குது. a minus modulus of x. கரெக்ட்டுங்களா? சரி, இப்போ நம்ம ஸ்மால் f of x வச்சு தான் நம்ம வந்துட்டு f of s கண்டுபிடிச்சோம் இல்லையா சார்? ஆமாமா. நம்ம கேபிட்டல் f of s கண்டுபிடிச்சோம். ஆமா. அப்ப அதே கேபிட்டல் f of s வச்சு நம்ம திருப்பி ஸ்மால் f of x தான சார் கண்டுபிடிக்கணும். ஸ்மால் f of x கண்டுபிடிக்க தேவையில்லமா. இதுல இருந்து நம்ம வந்து இது கேட்டுக்கறாங்கல, கண்டுபிடிக்க தேவையில்ல. ஏன்னா ஸ்மால் f of x. ஓகே, இது வந்து ப்ரூவ் பண்றோம். ஆக்சுவலி இந்த ப்ரூஃப்காக நம்ம இதை எடுக்கிறோம். ஸ்மால் f of x நமக்கு தெரியும். ஆல்ரெடி நமக்கு தெரியும் a minus modulus of x னு தெரியும் நமக்கு. இந்த ப்ரூஃப் எப்படி பண்ண போறோம்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு தான் இன்வெர்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்துக்கிறோம். சரியாமா? ஓகே சார். சரி சொல்றோமா. இங்க என்னது? 1 by root 2 pi integral minus infinity to infinity capital F of s. Capital F of s ஓட வேல்யூ பார்த்தா 2 into root of 2 by pi ஆர் 2 pi pi இதுதான். அப்போ 1 by s squared sin squared as by 2 எழுதலாமா? 1 by s squared sin squared as by 2 கரெக்டாமா? into e power minus isx into ds into ds. கரெக்டாமா? சார். இதுல எதுமா? கான்ஸ்டன்ட் டேர்ம். இது ஃபுல்லா கான்ஸ்டன்ட் டேர்மா? கான்ஸ்டன்ட் டேர்ம். இது ஃபுல்லா 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 கான்ஸ்டன்ட் ட
கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துக்கலாமாம்மா? ஆமா சார், வெளிய எடுத்துடலாம் சார். 2 அப்ப இன்டூ என்னாச்சு? 2 ரூட் 2 பை டிவைடட் பை ரூட் 2 பை. கரெக்டுங்களா? இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி sin squared as by 2 divided by s squared into e power isx into ds. கரெக்டாமா? இதுல ஏதாவது டவுட் இருக்குதாமா? இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்ல சார், இப்போ ஓகே. இந்த ரூட் 2 இந்த ரூட் 2 கட் ஆயிருமா? இந்த ரூட் பை பைன் ஆயிருமா? அப்ப 2 பை பைன் ஆகுமாமா? இது ஏதாவது டவுட் இருந்தா சிம்பிளிஃபிகேஷன். இது வந்து ரூட் 2 டிவைட் பை ரூட் பைன்னு எழுதலாம். அதே மாதிரி இது எப்படி எழுதலாம்? ரூட் 2 இன்ட்டு ரூட் பைன்னு எழுதலாம். இந்த ரூட் 2 கட் ஆயிரும். இந்த ரூட் பை கீழே வந்துடும். அப்போ ரூட் பை இன்ட்டு ரூட் பை வந்து பைன்னு வந்துடும். கரெக்டாமா? வந்துடும் சார். இது இருக்கிறது வந்து ஓவரால் ஹோல் ஸ்கொயர் எழுதிடலாமா? அப்போ என்னாச்சு? sin as by 2 divided by s ஹோல் ஸ்கொயர். இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்க. இதனோட ஃபார்முலா என்ன? இதனோட ஃபார்முலா வந்து cos sx minus I sin sx. ஓகே, மைனஸ் I sin sx into ds. கரெக்டாமா? டவுட் இருந்தா கேட்டுக்குமா? இது பிளஸ் இந்த இடத்துல பிளஸ் இருந்து இந்த இடத்துல பிளஸ் வரும், இந்த இடத்துல மைனஸ் இருந்து மைனஸ் இருந்தா மைனஸ். ஓகே. இப்போ சொல்லுங்க ஈவன் அண்ட் ஆட் ஃபங்க்ஷன் எகைன் கான்செப்ட். ஏன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி இருக்குது. அப்போ எகைன் ஈவன் அண்ட் ஆட் ஃபங்க்ஷன் கான்செப்ட். ஈவன் அண்ட் ஆட் ஃபங்க்ஷன். இது ஹோல் ஸ்கொயர் இருக்குது. கரெக்டுங்களா? இது ஹோல் ஸ்கொயர் இருக்கிறனால இது என்னவாகும்? ஹோல் ஸ்கொயர்னால இது ஈவன் ஃபங்க்ஷன் ஆயிடும். கரெக்டாமா? சார். அப்போ இது ஓவரால் ஈவன் ஃபங்க்ஷன் ஆயிடும். அப்போ ஆல்ரெடி இது ஈவன் ஃபங்க்ஷன், இது ஆட் ஃபங்க்ஷன். அப்போ ஈவன் இன்ட்டு ஈவன் ஈவன், இது ஆடு. ஈவன் இன்ட்டு ஆடு வந்து இது ஆடு. அதனால டைரக்டா ஜீரோன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? டவுட் இருக்குதாமா? மூவ் பண்ணிட்டா? இல்ல சார், அது 0 புரிஞ்சுது சார். அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி என்ன ஆகும்? 2 டைம்ஸ் அப்போ 4 பை 5 2 இன்ட்டு 2 4 டைம்ஸ். அப்போ இன்டெகிரல் 0 டு இன்ஃபினிட்டி. நம்மளுக்கு எண்ட் ஆஃப் ரிசல்ட் என்ன கிடைக்குது? லெஃப்ட் சைடு ரைட் சைடு sin as by 2 divided by s ஓவரால் ஸ்கொயர்டு இன்ட்டு cos sx into ds. கரெக்டாமா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? இது வரைக்கும் டவுட் இருக்குதாமா? இல்ல சார், இது வரைக்கும். சரி, அப்போ லெஃப்ட் சைடோட வேல்யூ என்ன? லெஃப்ட் சைடு f of x. f of x ஓட வேல்யூ a minus modulus of x. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். சரி, இப்போ நம்மளுக்கு என்ன ப்ரூஃப் கேட்குறான்? நம்மளோட ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரல் 0 டு இன்ஃபினிட்டி sin t டிவைடட் பை t ஹோல் ஸ்கொயர்டு இன்ட்டு dt ஓட ப்ரூஃப் கேட்குறான். கரெக்ட்டுங்களா? ப்ரூஃப் கேட்குறான். கரெக்டாமா? அப்ப இங்க பாருங்க, a ஓட வேல்யூ 2 போடலாமா? a ஓட வேல்யூ போட்டா 2 போட்டா கேன்சல் ஆயிரும். கரெக்ட்டுங்களா? அப்ப sin s வரும். கீழ ஆல்ரெடி s இருக்குது. அப்ப sin s by s வரும். கரெக்டாமா? நான் சொல்றேன் பாத்துங்க. a equal to 2 அண்ட் இங்க வந்து இது இந்த டேர்ம் இல்லை. இங்க பாருங்க cos s டேர்ம் இருக்குதா? cos s டேர்ம் இல்ல. அதனால என்ன பண்ண போறேன்? x equal to 0 போட போறேன். x equal to 0. Okay. Let us take a equal to 2 and x equal to 0 in previous equation. சரியாமா? எதனால? நம்மளுக்கு இந்த டேர்ம் வேணும். இந்த டேர்முக்காக நான் வந்து இதை கம்ப்ளீட் பண்ண போறேன். சரியாமா? புரியுதாமா? இல்ல எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ஒரே நிமிஷம் சார். நம்மளுக்கு இந்த டேர்ம் வேணும். அப்ப இந்த டேர்முக்காக என்ன பண்ண போறேன்? இதை நான் வந்து எடுத்துக்கிறேன். a equal to 2 போட்டா sin t க்கு பதிலாக sin s வரும். ஆல்ரெடி கீழே t இருக்குது. t னா s டம்மி வேரியபிள் தான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப sin s by s வரும். இங்க cos sங்கிற டேர்ம் இங்க இல்ல. அப்ப இங்க x equal to 0 போட்டா cos x வந்து 1 ஆயிடும். கரெக்ட்டுங்களா? ஓகே சார். சரி, இப்போ லெஃப்ட் சைடு ரைட் சைடு இதை அப்ளை பண்ணுங்க. லெஃப்ட் சைடு ரைட் சைடு அப்ளை பண்ணுங்க. என்ன ஆகும்? 2 மைனஸ் 0. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். ஸோ 2 0 ஈக்குவல் டு என்ன கிடைக்குதுமா? 4 by 5 4 by 5 integral integration of 0 to infinity sin 2s by s ங்கும்போது sin s ஆயிடும் சார். divided by sin s divided by s whole square into cos 0. cos 0 ஓட வேல்யூ 1 into ds. கரெக்டாமா? அப்ப 2 minus 0 is 2 2 is equal to 4 by pi integration of 0 to infinity sin s by s the whole square
இன்டு into டிஎஸ். ds. அப்ப நம்மளுக்கு இந்த வேல்யூ தான் வேணும். அப்ப மீதி இருக்கிறது வந்து அப்படியே ரைட் சைடு கொண்டு போயிருக்கு. ரைட் So இது மாத்தி 2 pi by 4. So pi by 2 is equal to ம். அது டம்மி வேரியபிள் தான். அதை டீக்கு மாத்துங்க. டம்மி வேரியபிள்னா டீக்கு மாத்தினா என்ன ஆகும்? sin t divided by sin t t by t whole the square whole into square dt. dt ds இல்ல dt. அப்ப என்னாச்சு ஒரு 2 கட் ஆயிருமா? Pi by 2, sir. அப்ப என்னாச்சு மக்கா அவ்வளவுதான் நம்ம ரிசல்ட் வந்து சம் செக் பண்ணி ட்ரூ தட்டோட கேஸ். அப்ப நம்மளோட ரிசல்ட் வந்து இன்டெகிரல் 0 to infinity sin t by t whole The whole square into dt equal to pi 5. equal to pi by 2. இதுல என்ன டவுட் இருக்குதாமா? இல்ல சார். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் ஃபோரியர் இன்வெர்ஸ் டிரான்ஸ்ஃபார்மோட பேசிக் கான்செப்ட். சரிங்களா?